அழுதுட்டு இருக்கீங்க? நான் இன்னைக்கு தானே வந்தேன். வந்ததும் வராதமா நீங்கள் அழுறத பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்காதம்மா. ப்ளீஸ்மா அழாதீங்க சுந்தரி. இவ்வளோ நாளாக நீ கேட்டுட்டு இருந்தேன் அவன் எப்போ வருவான்னு. புள்ள வந்ததும் புள்ள முன்னாடி அழுதான். அவன் இனி இங்கே இருப்பானா? எப்படா ஊருக்கு போகலான்னு இருக்காது அவனுக்கு? மறுபடியும் ஊருக்கு போவானே? நீங்க பாரு கிருஷ்ணா, இதுக்கப்புறம் நீ ஊருக்கெல்லாம் போகக்கூடாது. அம்மா கூட மட்டும்தான் இருக்கணும். இனிமே நீ வெளிநாட்டுக்கு போகணுங்கிற அந்த நினைப்பையே விட்டு இனி நீ அங்கே எங்கேயும் போகணும்னு நினைக்கவே கூடாது. இனி என் புள்ள என் கூடவே தான் இருக்கணும். நீ என் கூடவே இருப்பல்ல? அம்மா நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் இனி நான் என் அம்மா கூட தான் இருக்க போறேனே. அம்மா இனி நான் வெளிநாட்டுக்கு போக போகிறதே கிடையாது. இங்கே தான் இருக்க போறேனே. கிருஷ்ணா, நிஜமாவா சொல்றேன்? நீங்களும் நான் இப்போ அழகன்றதுனால சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சும்மா போய் சொல்றியா? அம்மா நான் உங்களை சமாதானப்படுத்தலாம் சொல்லலாம். உண்மையாகவே நீங்கள் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேனே. அம்மா நான் இனி இங்கே தான் இருக்க போகிறேன். கிருஷ்ணா, உண்மையாவே நீங்க தான் இருக்க போறேன். இதெல்லாம் எதுவும் மாறாதே. அப்புறமா திடீர்னு அம்மா எனக்கு அங்கே வேலை வந்துருச்சு அதனால நான் கிளம்பி போகணும் அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டேன். அம்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன ரீசனுக்காக நான் லண்டன் பண்ணணும்? அந்த விஷயம் இங்கே இருக்கும்போது நான் எதுக்குமா இனி லண்டன் போகணும்? என்ன கிருஷ்ணா என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியலையே. அம்மா என்னோட எய்மெல்லாம் நான் ரோல் மாடலாக நினைக்கிறேன் ராஜ் டாக்டர். அவர் இப்போ இங்கே சிட்டிலேயே ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிட்டாருமா. அதுக்கப்புறம் நான் எதுக்கு லண்டனில் ஒர்க் பண்ணணும்? அவரே இங்கே இருக்கும்போது நான் மட்டும் அங்கேருந்து என்ன பண்ண போனேன்? அதான் நானும் அவர் கூடவே இங்கே வந்துடலான்னு இது கிளம்பி வந்துட்டேன். பாத்தீங்களாங்க, இப்ப கூட இவனுக்கு நம்ம முக்கியம் இல்ல, அவன் ரோல் மாடலும் நினைக்கிறான். அந்த டாக்டர் தான் ரொம்ப முக்கியம். போடா, எப்ப பாரு இவங்க முக்கியம் அவங்க முக்கியம் நினைக்கிறே தவிர இந்த அம்மா அப்பா முக்கியம்னு நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களை முக்கியம்னு தான் நினைக்கிறேன். ஆனா அம்மாவை பார்த்தாலும் என்ன சொல்றீங்க? இவர் கல்யாணம் பண்ணிக்கூடா, என் வீட்டுக்கு சீக்கிரமா மருமக வரணும்டா, எனக்கு பேரம் பேத்தி வேணும்டா, இப்படியே நீங்க சொன்னா எப்படிமா எனக்கு இங்க வர தோணும்? அம்மா இப்பவே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று நான் என்னமா பண்ண போறேன்? எனக்கு சாதிக்க நிறைய இருக்குமா அம்மா, எனக்கு நீ நிறைய இருக்குமா. முதல்ல அதெல்லாம் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே நான் மேரேஜ் பண்ணணும். ஆனா நீங்க என்னன்னா உடனே மேரேஜ் பண்ணிக்கோ, சீக்கிரமா பேரம் பேத்தி பெற்று கொடுத்துரு, அப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும்னா. அதனாலதான் எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல. போடா, உனக்கு ஒரு கனவுனா வயசான எங்களுக்கு இதுதான் கனவு. வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வரணும், உங்க மூலியமா எங்களுக்கு ஒரு நல்ல பேரம் பேத்திங்க கிடைக்கணும், அதுதானடா எங்களோட கனவு. சரி சரி, அதான் ஆசை தீர 5-6 வருஷம் வெளிநாட்டுல இருந்து உனக்கு உன்னோட எய்மை நீ பூர்த்தி செஞ்சுட்டனா இனிமே கல்யாணத்தை பத்தி பேசலாம்ல. மறுபடியுமா கிருஷ்ணா? அம்மா ஆல்ரெடி ரொம்ப பொறுத்துட்டான், இதுக்கு மேலும் அம்மா பொறுக்க மாட்டான். அதனால இனி அம்மாவுக்கு வேலையை பொண்ணு பாக்குறது தான். நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வேணும், உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி வேணும். இனி அம்மாக்கு இதுதான் முழு நேர வேலையாவே இருக்குமே. உங்க 2 பேருக்கு என்ன பார்த்து ரொம்ப கிண்டலா தெரியுதோ? ஏறுங்க உங்களுக்கு வச்சுக்கிறேன். புள்ள வந்ததும் என்ன பார்த்து ரொம்ப கிண்டல் பண்றீங்களா? ஏறுங்க உங்களுக்கு வச்சுக்கிறேன். ஐயோ என் புள்ள வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் குடிக்க கூட எதுவுமே தரலாம். இவன் என்ன பண்றான்னு தெரியலையே. ஏ ராதா ராதா, ஐயோ போச்சு. அவங்க நம்மளை கூப்பிடுறதுக்கு முன்னாடி கொண்டு போகணும்னு நினைச்சா அவங்க கூப்பிட்டுட்டாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் கோவப்பட்டு நம்மளை கத்திக்கிட்டே தான் இருக்க போறாங்க. சொல்லுங்கம்மா, என்னடி சொல்றா? என் புள்ள வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என்னதான் சமையல் கட்டை பண்ணிட்டு இருக்கே தெரியல. ஆச்சா இல்லையா? அம்மா ரெடி ஆயிடுச்சுமா, இதை கொண்டு வரேம்மா, சீக்கிரம் கொண்டு வந்து தோல. ஒரு வேலை வாங்கிறதுக்குள்ள என் பிராணம் போயிடும் போல இருக்கு, சீக்கிரம் கொண்டு வா. அம்மா ஏமா எதுக்கு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? எதுக்குமா அவங்க கத்திட்டு இருக்கீங்க? உங்க அம்மாக்கு கிடைச்ச ஒரு பொம்மை அவளை வச்சுதான் உங்க அம்மா தினமும் மாட்டி வதச்சிட்டு இருக்கோம். எதுக்குதான் இப்படி அந்த சின்ன பிள்ளைய திட்டிட்டு இருக்கான்னு தெரியல. அப்படி திட்டுறதுல இவளுக்கு என்ன ஒரு மனசாந்தி அடிக்குதுன்னு தெரியல. ஏங்க நான் என்ன சும்மா என்ன திட்டிட்டு இருக்க மாதிரி சொல்றீங்க? அவ்வளவு காசை தூக்கி கொடுத்துருக்கீங்க, வீட்டு வேலைகள் ஒழுங்கா வாங்கணும்ல. ஏன்னா தானே வந்து அது பாட்டு செஞ்சுட்டு போச்சுன்னா அது என்ன கரெக்டாக இருக்கும்? ₹1 ₹2 இல்லைங்க, சொல்லையா தூக்கி 10,000 ரூபாய் தூக்கி கொடுக்குறேன். யார் தருவா இன்னைக்கு காலத்துக்கு வீட்டு வேலைக்கு? கொடுக்குறேன்ல, அப்போ நான் 1008 வேலை வாங்க தான் செய்வேன், 1008 சொல்ல தான் செய்வேன். நான் வாங்கி தான் ஆகணும். வாங்குறாங்கல்ல கை நீட்டி காசு. அம்மா அவங்க நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானம்மா, ஏதோ வருமானத்துக்காக தான் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வராங்க. இப்படி ட்ரீட் பண்ணுமா என்ன? கிருஷ்ணா இதெல்லாம் உனக்கு தெரியாது. இங்க பாரு, நீ வெளிநாட்டுல இருந்து அங்கேயே வாழ்ந்துட்டு வந்திருக்க, உனக்கு நம்ம ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் பெருசா தெரியாது. இங்க இதெல்லாம் இப்படிதாம்மா. 5-6 வருஷம் தான் அங்க இருந்திருக்கேன், பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கதான். எனக்கு எப்படிமா தெரியாம இருக்கும்? மாத்திக்கோங்கம்மா, இதெல்லாம் வேண்டாமே. அதுவும் நம்ம எதுக்கு இப்படி எல்லாம்? அவங்களால என்ன முடியுதுன்னு பார்த்து செய்யட்டும். உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுங்க. அதிகமா கொடுக்குறோன்றதுக்காக அவங்கள அடிமையெல்லாம் ஆக்கக்கூடாதுமா, அது ரொம்ப தப்புமா. நல்லா சொல்லுடா உங்க அம்மாக்கு, நான் சொல்லிதான் உரைக்கலாம். நீ சொன்னாவது உங்க அம்மாக்கு ஏத்துக்கிறாளான்னு பார்ப்போம். ஏன்னா புருஷன் சொல்லி இந்த காலத்துல என்ன பண்ணி கேட்கறான், உள்ள சொன்னாவது கேட்பாங்களான்னு பார்ப்போம். ஏங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவன் தான் புரியாம பேசுறானா, நீங்க வேற. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் முன்னாடி பேசி வைக்காதீங்க, உடனே தலைக்கு மேல ஏறி குதிக்க ஆரம்பிச்சிருவா. கொஞ்சம் 2 பேரும் வாய மூடுறீங்களா? நான் வச்சிருக்கதான் சாரி. ராதா என்ன என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கொண்டு வா. உன்னால திருத்தவே முடியாது, ஏதோ பண்ணி தோலாம். நீ கிருஷ்ணா இப்ப அடுத்து நீ உங்க அம்மா கிட்ட மாட்டிருக்க. நீ வந்ததுல இருந்து நான் கொஞ்சம் தப்பிச்சுப்பேன்னு நினைக்கிறேன். என்ன தப்பிச்சுப்பீங்க? இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே அதிகமா இருக்கு. பரவாயில்ல, புதுசா வந்திருக்க சாரு அவங்க அப்பா போலவே இருக்காரு. அவர் மாதிரி இவருக்கும் கொஞ்சம் நல்ல குணங்கள் இருக்கு. நல்ல வேலை சுந்தரி அம்மா மாதிரி இல்லை, நம்மளையும் கொஞ்சம் பாவம்னு நினைக்கிறாரு.
அவன் நினைக்கிறது மட்டும் எனக்கு பெருசல்ல. காசுக்காக அடிமையாக வைக்காதீங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையிலே ஒரு நல்ல குணமானவர் தான் போல இருக்கு. சரி, இதை கொண்டு போய் கொடுப்போம். இல்லைனா இதுக்கும் சேர்த்து அந்த அம்மா நம்மளை கத்திக்க தீர்த்து எடுத்துரும். முதல்ல இதை எதுவுமே கொடுப்போம். என்னம்மா இதுக்கப்புறம் வேலை அதிகம்ன்றான்? அதான் என் பிள்ளை வந்துட்டானே, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் என் பிள்ளை பாத்துக்க போறான். இன்னும் எனக்கு என்ன வேலை இருக்கு? அட ஏன் நீங்க இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் என் பிள்ளை வெளிநாட்டா 5 வருஷம் போதுன்ற அளவுக்கு அங்க வேலை பார்த்துட்டால. இனி அவன் வேலை இங்க தானே. இனிமே நமக்கு வேலை என்ன? நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணுங்க. என் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரணுங்க. என் வீட்டுக்கு மகாலட்சுமி வர வரைக்கும் நான் ஓய மாட்டேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும். அவனுக்கு ஏற்ற மாதிரி அவ ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்கணும். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணா சீக்கிரமே அமைவாங்க. ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும். அவனுக்கு ஏற்ற மாதிரி அவ ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்கணும். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணா சீக்கிரமே அமைவாங்க. அம்மா என்னங்கம்மா? செல்ல குட்டி பொண்ண காண சிலையாக நிக்கிற வாடி, அள்ளிக்கிட்டு போக போற அழகா நீ பொண்ணையும் தாடி. அது சரி, நல்ல விஷயத்தை பேசும்போது நந்தி மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கான். என் வீட்டு மகாலட்சுமி பத்தி பேசும்போது கரடி மாதிரி வந்து நிக்கிறா பாரு. அட என்னதான் பாயாசம் செஞ்சிருக்கேன். பால் பாயாசம் என்னோட ஃபேவரட். எப்படிங்க எனக்கு இது பிடிக்கணும் செஞ்சு வச்சிருக்கீங்க? ஐயோ சார், அம்மாதான் சொன்னாங்க உங்களுக்கு பிடிக்கும்னு. அதான் செஞ்சேன். என்னங்க சார்? ஐயா என்னங்க எடுத்துக்கோங்க. அம்மா எடுத்துக்கோங்கம்மா. கொடு. நீங்க சாப்பிடலாம்? அது கிருஷ்ணா, அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் எல்லாம் மீன் தான். அதை பேக் பண்ணி கொண்டு போவா. அதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதெல்லாம் தன்னாலே கொண்டு போவா. ஆமா சார், உங்களுக்கும் கொஞ்சம் இருக்கு. நான் போறப்ப கொண்டு போறேன். நீங்க சாப்பிடுங்க. ஐயா சாப்பிடுங்க. உங்களுக்கு மட்டும் சுகர் கம்மியா போட்டிருக்கேன். உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, அதனால உங்களுக்கு மட்டும் சீனி கம்மியா போட்டிருக்கேன். சாப்பிடுங்க ஐயா. சரி, அதை கொடுத்துட்டேன். இங்கே நீ இங்கே பார்த்துட்டு இருந்தா நாங்க எப்படி குடிக்கலாம்? ஓ கொடுத்துட்டேன், கிளம்பு. ராதா, நீ இங்க இருந்தீங்கன்னா ஏதாவது பேச்சு வாங்கிட்டே தான் இருப்பேன். நீங்க சீக்கிரம் உள்ள போயிடும். இல்லைன்னு வச்சுக்கோ, சுந்தரி ஒன்று பிச்சு எரிஞ்சிருவா பாத்துக்க. இப்போ உள்ள போயிடுறீங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டேன். ஹாட் பேக்ல தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் கிளம்பட்டுமாமா? என்ன கிளம்புறியா? என் பிள்ளை இப்பதான் வந்திருக்கான். அவன் பாயாசம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் டிஃபன்லாம் பரிமாறிட்டு அப்புறம் பொறுமையா போ. உடனே போகணும்னு குதிக்காத. இல்லம்மா, இன்னும் வீட்டுல வேலைகள் இருக்கு. நான் வேலைக்கு வர போகணும். நேரம் ஆயிடும்மா. எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஹாட் பேக்ல தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் வேணா டேபிள்ல கூட கொண்டு வந்து வச்சுட்டு போறேம்மா. ஏன்னா சாரு குளிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா. எனக்கு வேலை நிறைய இருக்கு. என்ன ராதா புதுசா எதிர்த்து பேசி நின்றுட்டு இருக்கேன்? வேலை சொன்னா அப்படியாமான்னு கேட்டு இருந்து செஞ்சுட்டு போ. அதை விட்டுட்டு நான் இங்க போகணும் அங்க போகணும் எனக்கு காதுல பூ சுத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா, நான் வேலைக்கு போகணும்ல. எனக்கு நேரம் ஆகுது. 9:30 மணிக்கு அங்க இருக்கணும். இங்கே 7:30 மணி ஆகுது. நான் இன்னும் வீட்டுக்கு போய் என் வேலைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பணுமா. அதுதான். ராதா என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? மறுபடியும் நின்று பேசிட்டே இருக்க. அம்மா, அவங்க இங்கே வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏமா டிஃபன் நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? அவங்க யோசிக்கிறது கரெக்டு தானே. நான் இப்போ பாயாசம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா. அது வரைக்கும் அவங்க எப்படி இங்கே இருப்பாங்க? அவங்களுக்கு 9 o'clock வேலைன்றாங்க. எவ்வளோ நேரம் அங்கே இருப்பாங்க? சுந்தரி என்னமா பேசிட்டு இருக்கேன்? அவளை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும்ல. இங்க செஞ்சது பத்தாதுன்னு இன்னும் அவ வீட்டுக்கு போய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் துணி கடைக்கு போகணும். அவ நம்மளே எல்லாமே தெரிஞ்சு அவளை இப்படி வாட்டி வதைக்கலாமா? ஏற்கனவே அவங்க சித்தி காரி வச்சு செஞ்சுட்டு இருக்கான். போத குறைக்கிட்டு நீ வேறையா? இங்க பாரு, அவதான் எல்லாமே முடிச்சிட்டால. கிளம்பிட்டோம் விடு. ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ உங்க கூட கிருஷ்ணாவையும் சேர்த்துட்டீங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. இவங்களெல்லாம் இப்படி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கடைசியில நம்ம காதுலயே பூக்கு சுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களும் பார்க்கணும்லம்மா. நான் ஏற்கனவே சொன்னதுதான், பணம் கொடுக்குறன்றதுக்காக நம்ம அடிமையெல்லாம் வச்சுக்க கூடாது. அவங்க அனுப்பி விடுங்க, நம்ம பார்த்துப்போம். கிருஷ்ணா உனக்கு இதை பத்தி தெரியாதுப்பா. அம்மா இருக்கலாம் பாத்துக்கிறேன், நீ விடு. அம்மா, நான் சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்க, நானே செய்யறேன். எங்க நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல சார், நீங்க குளிச்சிட்டு வாங்க. நான் டிஃபன்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன். நான் தான் சொல்றேன்லங்க, கிளம்புங்க. அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்க கிளம்புங்க. இல்ல சார், அம்மா ஒரு ஏரியா நடிக்காத. அப்படியே எனக்கு என்னமோ பயந்து நடக்கிற மாதிரி தான். என் பிள்ளை முன்னாடி நடிச்சு காட்டாத. கிளம்புன்னு சொல்லிட்டால, கிளம்பு. ராதா நீ கிளம்புமா. அதான் கிருஷ்ணா சொல்றால, நீ கிளம்பு. சரிங்கய்யா, நான் கிளம்புறேன். நான் பிளேட் எடுத்து உள்ள வச்சுட்டு நான் கிளம்புறேம்மா. போயிட்டால. இங்க பாரு, நைட்டு வரணும், ஞாபகம் இருக்கல? நைட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது சாக்கு போக்கு சொன்னு வச்சுக்கா, நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கா. ஆல்ரெடி உங்க சித்திக்காரி மொத்த பணத்தை என் கையில வாங்கிட்டு போயிருக்கா. என்ன 2 பேரும் மாறி மாறி டிராமா காட்டுறீங்களோ? ராத்திரிக்கு நீ ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி பாரு, அப்புறம் தான் இருக்கு.
இந்த சுந்தரியோட முழு ரூபத்தை பாப்பேன். இல்ல இல்லம்மா, நைட்டு கண்டிப்பா வந்துருவேன். நீங்க தான் 9 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டீங்களா? நான் வேலை முடிச்சிட்டு நேரம் இங்கே வந்துடுறேன். வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறேன். நான் வந்துடுறேன். வரணும். சரி, இங்க பாரு, நீ ராத்திரி வரும்போது நான் இருக்க மாட்டேன். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன். நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு மணி 10 மணி ஆயிடும். ஐயாவும் என் பிள்ளையும் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து எல்லாம் செஞ்சு பக்கத்துல இருந்து பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பணும். நேரம் ஆயிடுச்சுன்னு காலைல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி கிளம்பி ஓடிடக்கூடாது சொல்லிட்டேன். சரிங்கம்மா, அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு போயிடுறேன். ராத்திரி இல்லைல்ல, அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் இல்லைல்ல, நான் வந்து பண்ணிடுறேன். இப்ப நான் கிளம்புறேம்மா. கிளம்பு. வெள்ளை நிலவடிக்கும் வெள்ளை ராத்திரியில் கூதராது நடந்தார். மூங்கில் காட்டில் ஒரு கானம் கசிந்தவிட மூச்சு வாங்கி உறைந்தார். நெஞ்சின் ஓசை ஒடுங்கி விட்டார். நிழலை கண்டு நடுங்கி விட்டார். கண்ணன் தேடி வந்த மகள் தன்னை தொலைந்து மயங்கி விட்டார். அனிருக்கின்ற இடத்தில் இருதயம் காணவில்லை. எங்கே எங்கே சொல் சொல். கண்ணெண்டும் தந்தி அடிக்க கண்ணாய் கண்ணுக்க. सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते. उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यम्. उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुड. षष्ठिये नोक सरवण भवनात् शिष्टर कुदपुं सिंकदिर्वे. கடவுளே, எனக்கு 1000 கவலை. ஒரு கவலை கூட உனக்கு தெரியாம இல்ல. எல்லா கவலையும் உனக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். நான் உன்கிட்ட என்ன கேட்க போறேன்? தினம் தினம் இதே தான் கேட்க போறேன். என் பிள்ளைங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். ஆனா நீ பார்த்துட்டு இருக்கல, என்னால பார்க்க முடியல. நீ தான் இதெல்லாம் சரி செய்யணும். எல்லாரும் நல்லபடியா வச்சுக்கப்பா கடவுளே. அத்தை. ஆமா பூமிகா, என்னத்த மறுபடியும் கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சாச்சோ? இந்த அத்தைக்கு வேற என்ன வேலை இருக்கு? என் 3 பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்ல. அதுல என் முத பிள்ளை என்ன தவம் பண்ணான்னு தெரியல. நீ அவனுக்கு மனைவியா கிடைச்சிருக்க, எனக்கு ஒரு தங்கமான மருமகளா கிடைச்சிருக்க. நீ இருக்க போய் தான் என் மூத்த பிள்ளையோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா என் 2வது பிள்ளை வாழ்க்கை இப்படி தசை மாதிரி போய் கிடைக்க நாங்க என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல. நாங்க பண்ண பாவத்தினால்தான் என் பிள்ளைய வாட்டி வதைக்குதா என்ன எதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. அத்தை மறுபடியும் ஆரம்பிச்சாச்சா? அத்தை எல்லாம் சரியாகும், கவலையே படாதீங்க. நீங்க பாருங்க, இதே நினைச்சு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. வாங்க, டிஃபன்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க வந்து முதல்ல சாப்பிட்டு டேப்லெட் போடுங்க, அப்பதான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். வாங்க அத்தை. எப்படிமா சாப்பிட தோணும்? தினம் தினம் என் பிள்ளை வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கேனே, அவனும் படாத பாடுபட்டு இருக்கான். அவனை பார்த்து பார்த்து மனசு நொந்ததமா போகுது. அழகு கூட கண்ணில் கண்ணீர் இல்லை, எல்லாம் வத்தி போயிடுச்சு. எனக்கு இப்படி இருக்குன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் சொல்லு? அத்தை வாங்க அத்தை, குழந்தைனாருக்கும் எதுவும் ஆகாது. அவர் ரொம்ப நல்லவர், அவர் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா தான் இருக்கும். நீங்க பாருங்க அத்தை, குழந்தைனாரை நினைச்சு நீங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க. அதான் நான் இருக்கேன் அத்தை. குழந்தைனார் வாழ்க்கை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க வாங்க. பூமி, நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல, நீ உங்களுக்கு மருமகளா கிடைச்சிருக்க. அதே சமயம் நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. என் 2வது பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்கு. எனக்கு இருக்க ஒரே சந்தோஷம், என் மருமக பூமிக்கா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அது ஒண்ணுதாம்மா. அத்தை, உங்க மருமக பாத்துப்பாரு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கீங்க? வாங்க அத்தை, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். என் குழந்தைனார் வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அத்தை. வாங்க அத்தை. அந்த ஒரு நிம்மதியில தான் இருக்கேன். இப்ப வரைக்கும் நீ தான் எல்லாமே பாத்துட்டு இருக்க. சரிம்மா. செந்து எழுந்துச்சாலா? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இன்னும் தூங்கிட்டா இருக்கா? அத்தை, செந்து எப்ப இவ்வளவு நேரமா எழுந்துச்சிருக்கா? தூங்கிட்டு தான் அத்தை இருக்கா. அவ தூங்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பிக்கலாம். நீங்க வாங்க அத்தை. அவளுக்கு நீ தான் செல்லம் கொடுத்து இன்னும் அவளை குழந்தை மாதிரி வச்சிருக்க. இன்னும் கொஞ்சம் நாள் அவளும் வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போக போறவ. இப்படி நேரம் கலந்து தூங்கணும் எப்படிமா? நேரத்துக்கு எழுப்பணும்னா ஒண்ணு நீ எழுப்பணும், இல்ல நானாவது எழுப்பணும். என்னையும் எழுப்பட மாட்டேங்கிற நீ அவளுக்கு செல்லம் கொடுத்து இப்படியே வச்சிருந்தா எப்படிமா? இதான் கெட்ட பழக்கம்டா. சீக்கிரமா அவளை சீக்கிரம் எழுந்திருக்கவே, சரியா? அத்தை, அவளுக்கு என்ன வயசாயிடுச்சு? இன்னும் அவ சின்ன பொண்ணுதான் அத்தை. நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் தான் சந்தோஷமா சுதந்திரமா இருக்க முடியும். இங்கேயே அவளா இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இதே தானே சொல்ல போறாங்க. அப்ப பொண்ணுங்க எங்கதான் அத்தை சந்தோஷமா சுதந்திரமா இருக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா
பொண்ணுங்களுக்கு இது இதுன்னு இருக்கணும்ல. நேரமா எழுந்திருக்கிறதெல்லாம் சுதந்திரம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அவ நேரமா எழுந்திருச்சா அவ உடம்புக்கு நல்லது, அவ மூளை சுறுசுறுப்பா இருக்கும். இதெல்லாம் போய் சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதுல போய் சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவ கொஞ்ச நாள் எழுந்திருச்சானா பழகிடும். நீதான் அவளுக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப அவளை இப்படி பண்ணி வச்சிருக்க. சீக்கிரமா அவளை மாத்தத்துக்கு பாருமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. பூமி பூமி என்ன பண்றான்? இங்க கொஞ்சம் உள்ள வாடி. இதோ உன் வீட்டு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாரு. போய் அவனுக்கு என்னன்னு பாரு. அவனுக்கு நீ ஒரு நிமிஷம் பக்கத்துல இல்லைன்னா பூமி பூமின்னு அலாரம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீ போய் அவனை பாரு, நான் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீ போமா. அதான் இவன் இருக்காளா, செல்வம் இருக்காளா, அவன் எடுத்து வைப்பான். நீ போ. அத்தை, அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுதான் வெளியிலே வந்தேன். ஆனால் அவர் கூப்பிடாரு. சரிங்க அத்தை, நான் போய் அவரை என்னன்னு பாக்குறேன். அதான் தெரியும், நீ அவனை விட்டு ஒரு நிமிஷம் கூட அப்படி இப்படி தள்ளி இருக்க கூடாதுன்னு நினைப்பானே. அதான் உன்னை ஓயாம கூப்பிட்டு இருக்க. சரிம்மா, அவன் ஆபீஸ் கிளம்புற இருக்கதானே. போ, அவன் கூட இருந்து அவனை பார்த்து கலப்பி விடு. அதுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் பார்க்கலாம். பூமி, அவனை பாத்தியா? அத்தை, குழந்தை நேரம் தானே. இருங்க, இவரை போய் சமாளிச்சுட்டு அப்புறம் குழந்தை ரூமுக்கு போகணும். அவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு வரேன். நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? சரிம்மா. நான் போய் உன் மாமனார் ஒரு குரல் கொடுக்குறேன், அவரும் வரட்டும், சேர்ந்து சாப்பிடலாம். அத்தை, உங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா? மாமலாம் அப்பவே சாப்பிட்டாரு. அவர் எப்பவே சாப்பிட வச்சு டேப்லெட்டை கொடுத்தாச்சு. நீங்க தான் லேட்டு. நீங்க பூஜை ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகும்போதே அவர் டைனிங் டேபிள் வந்து உட்காந்துட்டாரு. எந்த வேலையும் விட்டு வைக்கிறது இல்ல, எல்லாமே பார்த்துட்டேன். அப்படித்தானே? அது சமையல் வேலை நான் இங்க பார்த்தேன், அதுதான் செல்வம் பார்த்துட்டு இருக்காருல்ல. பூமி, அது ஒன்னையாவது விட்டு வச்சிருக்கீங்க. நல்ல வேலை, செல்வம் இருக்கிறதுனால அது ஒண்ணை மட்டும் விட்டு வச்சிருக்க. இல்லனா அதையும் நீங்க தானே சேர்த்து பார்த்துப்ப. அத்தை, ஒரு வீட்டுக்கு வர மருமகளா சும்மாவா? நீங்க சமையலுக்கு ஆளை போட்டுட்டீங்க. செல்வம் பண்ண மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தத்தையும் நானே பார்த்துப்பேன். நான் தான் சொல்றேன், நீ வீட்டுக்கு கிடைச்ச மூத்த மகாலட்சுமி. ஆனா ரெண்டாவது மகாலட்சுமி தான். என்ன சொல்லணும்னு தெரியல. ஐயோ அத்தை, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களையும் நேரமும் சமாதானப்படுத்துறது எனக்கு வேலையா இருக்காத்த. சரிம்மா, நான் போறேன், நீ போ. அவன் வினோத் ரொம்ப நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்கான். போமா, போய் என்னன்னு பார்ப்போம். சரிங்க அத்தை, நான் அவரை பார்த்துட்டு அப்படியே குழந்தை நேரம் என்ன பண்றான்னு போய் பாக்குறேன். நீங்க போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருங்க, வந்துடுறேன். சரிம்மா பூமி. உன் நாத்தனாரையும் கொஞ்சம் எழுப்பி விடுமா. இதுக்கு மேலாம் தூங்கினா போற இடத்துல சரிப்பட்டு வராது பாத்துக்க. முதல்ல அவளை எழுப்பி விடு. அத்தை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது அதுன்னு எதையும் நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. போங்க அத்தை, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அட வாங்க வாங்க பொண்டாட்டி, உங்க பாக்குறது பெரும் பாக்கியமா இருக்கேன். ஆமா என்ன இது மூணாவது மனுஷன் ரூமுக்கு வந்த மாதிரி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கேக்குறீங்க? இது நம்ம ரூம் தான், ஞாபகத்துல இருக்கா? நான் உங்களோட புருஷன் தான், அது ஞாபகத்துல இருக்கா? எல்லாமே ஞாபகத்துல இருக்கு, நான் இதையும் மறக்கலையே. சாதம் நிறைய மறந்துட்டீங்க, அதனால நான் கொஞ்சம் கோவமா இருக்கேன். நான் மறந்துட்டேனோ? என்னடி மறந்துட்டேன்? நீங்க என்ன மறந்தீங்க நான் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில பூஜை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதாங்க என் மாமியார். அவங்க தான் லட்சுமி அம்மா. அவங்க தான் இந்த வீட்டோட பெரிய தூண். அவங்களோட ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாரு, அவரையும் காட்டுறேன். இங்க இருக்காருல, இவர் தான் இந்த வீட்டோட மூத்த மகன், பேரு வினோத்குமார். ஹாய். என்னோட அருமை கணவரும் இவர் தான். அப்புறம் நான் யாருன்னு சொல்லல, நான் தாங்க இந்த வீட்டோட மூத்த மருமகன். என் பேர் பூமிகா, எல்லாரும் என்ன பூமின்னு கூப்பிடுவாங்க. இன்னும் இந்த வீட்டுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நாங்க ஸ்டோரி போக போக உங்களுக்கே தெரியும் யார் யாருன்னு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாமா? சொல்லுடி, நான் என்னமோ மாறிட்டேன்னா? என்ன மாறிட்டேன்? எது வந்தாலும் பக்கத்துல வந்து சொல்லு. இன்னைக்கு சார் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க? அதை நேத்தே சொன்னாலடி, கொஞ்சம் வேலை பிஸி, அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் லேட்டா? 1:30 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க, அதுக்கு பேர் கொஞ்சம் லேட்டா? ஏய் பூமி, அதுதான் நான் உங்ககிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல, கண்டிப்பா லேட் ஆகும்னு சொன்னாலாம். அதுக்கு போய் இப்படி கோச்சிட்டா எப்படி? என்னைக்கு ஒரு நாள் தானே? இன்னைக்கு ஒரு நாளா? முந்தானேத்து சார் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க? அது ஒரு 1-2 இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? இப்படி தொடர்ந்து எல்லா நாளும் லேட்டா வீட்டுக்கு வர வேண்டியது, வீட்டுக்கு வந்துட்டு என்ன சமாதானப்படுத்த வேண்டியது. நானும் தினமும் சரி புருஷனாச்சு போன போட்டேன் பாவம் பாவம்னு நானும் சமாதானம் ஆயிட்டு இருக்கேன். இப்ப சொல்லுங்க, நான் மாறிட்டேனா நீங்க மாறிட்டீங்களா? ஏய் பூமி, என்னோட வேலை பத்தி உனக்கு தெரியும்ல. என் தம்பி மாதிரி நான் ஓன் பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தா நான் எந்த டைமுக்கு என்ன வீட்டுக்கு வரலாண்டி. நான் இன்னொருத்தங்க கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைம் வரைக்கும் நான் எந்த ஒர்க் பண்ணிட்டு தானே வரணும். என்னம்மா, என்னோட வேலை பத்தி உனக்கு தெரிஞ்சு இப்படி பேசினா எப்படி? அதுதான் நான் கேக்குறேன், உங்க தம்பி மாதிரி நீங்க ஓன் பிசினஸ் பண்ணலாம். அவர் எப்ப வீட்ல இருக்காரு எப்ப வெளியில போறாருன்னு தெரிய மாட்டேங்குது. நினைச்சா வராரு நினைச்சா போறாரு. என் புருஷன் அந்த மாதிரி வந்து போகணும்னு எனக்கு ஆசை இருக்கும்லங்க. காலையில கிளம்புறீங்க, நைட்டு 1 மணி 2 மணிக்கு மேல வீட்டுக்கு வரீங்க. நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. என்ன விடுங்க, நம்ம கோலங்க அவன் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றா தெரியுமா? ஏய், எனக்கு மட்டும் நான் ஓன் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆசையா? எல்லாமே நீயே தெரிஞ்சு பேசினா எப்படி? நீங்க ஒரு டைம் 2 டைம் அப்படி ஆகும்னா அதுக்காக அப்படியே விட்ட முடியுமா? மறுபடியும் கேட்டு நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம்ல. எப்படி? ஏற்கனவே 5-6 டைம் ஓன் பிசினஸ் பண்றேன்னு எல்லாமே மொத்தமா லாஸ்ட்ல போனதான் மிச்சம். என்னை நம்பி அம்மா அப்பா ஏன் என் தம்பி கூட கொடுத்துட்டான். இப்படி எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டேன். மறுபடியும் எனக்கு லாஸ் ஆச்சுன்னா அவங்களாம் என்னடி பண்ணுவாங்க?
பார்த்துட்டு தானே இருக்கான். என் வீட்டு ஆளுங்க எல்லாரும் எனக்கு எதனா ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா என் நேரம் சரியில்லை, என்னன்னு தெரியல. எனக்கு எந்த பிசினஸும் செட் ஆக மாட்டேதுரி. கொஞ்சம் போறேன், இன்னும் சீக்கிரமா நீ நினைச்ச மாதிரி என்ன நீ நினைச்சதை விட பெருசா வருவேன். ஓகேவா? சாரிடி, கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கா. நீங்க பாருங்க, எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா லாப நஷ்டம் வரதான் செய்யும். ஏதோ உங்க போறதுக்காகவும் கொஞ்சம் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. இங்க என்ன ஏதோ இல்லாமலா இருக்கு? எல்லாம் எக்கச்சக்கமா தானே இருக்கு. 5-6 டைம்ல இன்னும் நீங்க எத்தனை டைம் கேட்டாலும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மறுபடியும் ஏதாவது கேட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வாட்டி நம்ம பிசினஸ் எப்படியாவது நல்ல விதமா கொண்டு வந்துடலாங்க. உங்க தம்பியோட பிசினஸ் நல்ல ப்ராஃபிட்டா தாங்க போகுது. நீங்க ஒரு டைம் உங்க தம்பிக்கிட்ட மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி கேட்டு பாருங்க. நம்ம கண்டிப்பா இந்த டைம் எப்படியாவது நல்லா கொண்டு வந்துடலாங்க. பூமி, ஆல்ரெடி அவன் கிட்ட தான் நிறைய வாங்கியாச்சு. மறுபடியும் எனக்கு அவங்ககிட்ட கேட்க ஒரு மாதிரி இருக்குடி. சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இப்போ இருக்கிற வேலையை ஒழுங்கா பார்க்குறேன். இதை நல்லா கற்றுக்கிட்டு இதை நானே ஓனா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. தம்பிக்கிட்டையும் இல்லை அம்மா அப்பாக்கிட்டையும் யாருக்கிட்டையாவது ஏதாவது கேட்டேன், நான் மறுபடியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. ஓகே? சரி, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது. போய் ஷர்ட் எடுத்துட்டு வா, கிளம்பணும். அடே ரியோ குட்டி, ஓடி வாங்க டேடிக்கிட்ட ஓடி வாங்க. என்னடி இது காலையிலேயே? உங்க பேரு டோனட். அத்தை குட்டா. நேத்து காலேஜ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. அதை எனக்கு குட்டா. பிரியா, அதை ஒழுங்கா எடுத்து ஊற வச்சிரு. காலையில உனக்கு ஸ்நாக்ஸ் கேக்குறோம், அதை வச்சிட்டு வா. ஸ்கூலுக்கு கிளம்பணும், டைம் ஆகுதுல. நான் வைக்க மாட்டேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அத்தை எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கா, நான் சாப்பிட போறேன். பிரியா, இப்போ நீ மட்டும் வைக்கணும்னு வச்சுக்க, அம்மா பிச்சை எடுத்துரும் பாத்துக்க. ஏய் பூமி, எதுக்கு காலையில குழந்தை திட்டிட்டு இருக்கான்? ரியா குட்டி, இங்க வாங்க, டாடி கிட்ட வாங்க. ரியா குட்டி, டாடி டோனட் சூப்பரா இருக்கு, உங்களுக்கு வேணுமா டாடி? ஆமா, உங்க டாடிக்கு சேர்த்து கொடு, ரெண்டு பேரும் உட்கார்ந்து தின்னுங்க. உங்களை ரெண்டு பேரும் கட்டி மேய்க்கிறது இருக்கு, அப்பப்பா என்னால முடியல. ஏன்டி எதுக்கடி இப்ப கத்திட்டு இருக்கான்? அவன் என்ன பண்ணிட்டான்? ஏய், அவ என் தங்கச்சி வாங்கி கொடுத்து டோனட்டா சாப்பிட்டு இருக்கான். சாப்பிடட்டும் விட. இப்படி செல்லம் கொடுத்து வாங்க, இதான் நல்லதுங்க. பொம்பளை பிள்ளைக்கு இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்தானா நல்லா வளருவான். அப்பதான் போற இடத்துல நமக்கு நல்ல பேரும் கிடைக்கும். ஏண்டி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் தங்கச்சிக்கு அந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். அதான் அவ இங்க இருக்கிற வரைக்கும் அதான் சுதந்திரமா இருப்பா, சந்தோஷமா இருப்பான்னா, வளர்ந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணி போக போறா அவளுக்கே இவ்வளவு சப்போர்ட் பண்ணா, நம்ம குழந்தைடி. அவ இன்னும் வளர்றதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. நாட்களா, வருஷங்கள் இருக்கு. இப்பவே என்ன இவளுக்கு நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்கணும்ன்றா? அது வேற இது வேற. சும்மா அது இதையும் சேர்த்து வச்சுலாம் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க பாருங்க, அதுக்கும் இதுக்காக கம்பேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம குழந்தைக்கு நம்ம தான் நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க கொடுத்த செல்லத்தரம் அவ அடிக்கடி ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறா. ப்ளீஸ் ஸ்கூலுக்கு இந்த லட்சணம்னா இன்னும் அடுத்து வேற ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்தா என்னங்க ஆவறது? இப்படியே லீவ் போட்டுட்டு இருந்தா எப்படி? அவளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும்ல. ஏய், உன் கால்குலேஷன் தான் என்னடி? எனக்கு ஒன்றும் புரியல. என் தங்கச்சி இன்னும் கொஞ்சம் நாள் கல்யாணம் ஆகி போக போறா, அவளுக்கு செல்லம் கொடுக்கணும்ன்ற, என் குழந்தைக்கு கொடுக்க கூடாதுன்ற. நீ எந்த கணக்குல தான் இருக்குன்னு தெரியல. ஒன்றும் புரியலடி, போடி. உங்க கணக்கெல்லாம் சரியா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் தலையிடாம அமைதியா இருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பிரியா, வா ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல, வா. நான் இன்னைக்கு ஸ்கூல் போக மாட்டேன். டாடி, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. பாத்தீங்களா, நீங்க இருக்கிறதால எவ்வளவு அடம் பண்றானே. இந்நேரம் நீங்க ஆபீஸ் கிளம்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, போத தெரியும் அவளை கிளப்பி என்ன ஸ்கூல் வேன்ல ஏத்திட்டு இருப்பேங்க. விடடி, குழந்தைனா அப்படிதான் பண்ணுவா. சும்மா எதுக்கத்தாலும் திட்டிக்கிட்டு காத்திக்கிட்டு மேட்ரி. சூரியா குட்டி, உனக்கு வேணா வேற மம்மி வேணும். ஆனா டாடிக்கு வேற ஒய்ஃப் வாங்க முடியாதே. இந்த ஒரு ஒய்ஃபை வச்சுதான் ஓட்டணும், வேற வழி கிடையாது. ஓ, சாருக்கு அந்த நினைப்பாரு இருக்கும். ஆமா, சாருக்கு இருக்கிற உத்தியோகத்துக்கு இன்னும் எத்தனை ஒய்ஃப் வாங்குவீங்களோ வாங்கிக்கோங்க. ஏ பூமி, சும்மா பாப்பா கிட்ட விளையாடுறீங்க. இங்க பாரு, என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சரி, அது முடியற வரைக்கும் சரி, என் பொண்டாட்டினா அது நீ மட்டும் தாண்டி. சரி சரிங்க, ஷர்ட் பெட் மேல வச்சிருக்கேன் பாருங்க, அயன் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்து போட்டுக்கோங்க. அவளுக்கு கொஞ்சம் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு விடுங்க. நான் போயிட்டு குழந்தை என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். அத்தை அப்பவே சொன்னாங்க, நான் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். சரிடி, அவனை டிஃபன் சாப்பிட வர சொல்லு. நானும் அவனை பார்த்து 2 நாள் ஆச்சு, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வர சொல்லு. நீங்க சொல்லி அவர் வர இடத்துல இல்ல, அவர் சொல்லிதான் நீங்க போற இடத்துல இருக்கீங்க. இது என்னைக்கு மாறும்னு தெரியல. சரி, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டைனிங் டேபிளுக்கு வாங்க. இந்த வாண்டியை சேர்த்து கூட்டிட்டு வாங்க. பூமி, என் தம்பிலாம் அப்படி கிடையாது. என் தம்பி எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா நீ ஏதாவது நினைக்காத. நீ நினைக்க மாட்டேன் தெரியும். சரி போ, போய் அவனை பாரு. நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம், போ. சரிங்க. ஐயோ, ஒன்றும் அழுகுறாளே. பாப்பா, அப்பா இங்கே தான் இருக்கேன். இந்த வரேன், இந்த வந்துட்டோமா? வந்துட்டேன் தங்கமே. வரேன் பாப்பா.
சரிம்மா எதுக்கு அழுதுறீங்க? அது அப்பா இங்க வந்துட்டேன்னா அப்பா தூக்கிட்டேன்னா ஆளக்கூடாது சரியா? பட்டுக்குடியில ஆளக்கூடாதுமா. ஏமா அது அப்பா தூக்கி வச்சலாம் எதுக்கு அழுதுறீங்க? அப்பாக்கு பசிக்குதான். சரி 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 இதோ பாட்டிக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல பால் எடுத்துட்டு வந்துருங்க. ஆளக்கூடாது ஆளக்கூடாது அழாதுட்டாங்க. எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்கோம்? பாப்பா அழக்கூடாது. அது அப்பா தூக்கி வச்சுட்டு இருக்கலாம் அழாதுமா. என்ன ஆச்சு இன்னைக்கு இவ்வளோக்கா விடாம வந்துட்டு இருக்கோம்? சரி நம்ம அம்மா கிட்ட போலாமா? அம்மா கிட்ட போன பாப்பா அல்லாத நிறுத்துவீங்களா? நாங்க அம்மா கிட்ட தூக்கிட்டு போறாப்பா. ஏடி பாப்பா அப்பா தூக்கி வச்சிருந்தோம் அழுக நிறுத்தாம அம்மாவை பார்த்ததும் அழுக நிறுத்திட்டீங்களா? ரொம்ப கேடி பாப்பா தான் நீங்க. ரோகிணி பாத்தியா நம்ம பாப்பா உன் போட்டோவை பார்த்ததுமே அழுகை நிறுத்திட்டா. அப்போ நீ அவ கூட இருந்தா அது எவ்வளவு சந்தோஷமா இருப்பான், எவ்வளவு நல்லா வளருவான். நெஞ்சிருக்கிளி, சித்திரப்புதரிலே, சின்னஞ்சிறுக்கிளி, சித்திரப்புதரிலே, அன்னை மனம் ஏங்கும், தந்தை மனம் தூங்கும், நாடகம் ஏனடா. உள்ளை நிலவடிக்கும் வெள்ளை ராத்திரியில் கோதை ராதை நடந்தார். மூங்கில் காட்டில் ஒரு கானம் கசிந்தவுடன் மூச்சு வாங்கி உறைந்தார். பாடல் வந்தபடி ஆடை பறந்ததையும் பாவை மறந்து தொலைத்தார். நெஞ்சை மூடிக்கொள்ள ஆடை தேவை என்று நிலவின் ஒளியை இழுத்தார். நெஞ்சின் ஓசை ஒடுங்கிவிட்டாள். நிழல் என்றென்றும் தந்தி அடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க. கிருஷ்ணா கிருஷ்ணா கதவு தர. கிருஷ் என்ன பண்ற? கதவு